ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் ஸ்நாக் ரெசிபியாகவும் ஒன்று செய்ய போகிறோம். எப்பயும் போல் இந்த ப்ரெட் ரோஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் வித்தியாசமான டேஸ்ட்லையும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வகையிலையும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இது போல் துருவியும் எடுத்துக்கலாம். நான் பூண்டை நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். 4 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். துருவி வச்சிருக்கிற பூண்டு கூடவே வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். வரமிளகாவை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுக்கிறது தான் சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸும் பூண்டும் வெண்ணெயோடு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு பிரெட் பீஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை ஒரு பக்கம் மட்டும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போது இன்னொரு பிரெட் பீஸ் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் சீஸை நல்லா துருவி சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி சின்னதாக காய் துருவுறதை எடுத்து நம்ம துருவும் பொழுது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி விழும். இது போல் சீஸை ப்ரெட்டில் நல்லா துருவி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே தூவி விட்டுக்க போகிறேன். ஆல்ரெடி வெண்ணெயை தடவி வச்சுருந்த அந்த பிரெட் பீஸை எடுத்து இப்போது இது மேலே வச்சிடுறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடேறிடுச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து தவாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்துருக்கிற பிரெட் பீஸை தோசைக்கல் மேலே வைக்கணும். அதாவது பிரெட் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிற வெண்ணெயை தோசைக்கல் மேலே படுற மாதிரி வச்சுடுங்க. இன்னொரு பக்கம் எம்டியாக இருக்கும் பாருங்கள். அந்த பக்கம் திரும்ப ஸ்பூனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்ணெயை எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணும்போது தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை நீங்கள் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரௌனாக தீஞ்சு போகாமல் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ப்ரெட் மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு பக்கமும் ப்ரெட் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். எடுத்துருக்கிற இன்னும் 2 ப்ரெட்டையும் இதே போல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்தி அப்படி இல்லைனா இந்த மாதிரி பீஸா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே லைட்டாக நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்திருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ப்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம இந்த ப்ரெட் டோஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். உள்ளே நம்ம சீஸ்லாம் வச்சு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே இது பிடிக்கும். மார்னிங் இதை ஒரு 2 பீஸ் நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஈவினிங் டைம்லையும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ப்ரெட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.